ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்விக்காக சேது ஒவ்வொரு விஷயத்தா பார்த்து அவங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தனம் இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட, இங்கே பாருங்கக்கா, மாமா ரொம்ப பாவம்க்கா, எதுக்காகக்கா மாமாவை நைட்டில் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட ஆசையை சொல்கிறதா இருந்தால் பகலில் சொல்லுங்கக்கா. பகலில் சொன்னால் மாமாவுக்கும் கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் அந்த ஆசையை நிறைவேற்றுவாங்கள்ல. இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணாதீங்கக்கா அப்படின்னு தனம் சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மலர் இருந்துட்டு, இங்கே பாரு தனம், எப்போ ஆசைப்படுறாங்களோ அது அப்போ தானே செய்ய முடியும். இப்படி தமிழ்ச்செல்வியை குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நம்ம தமிழ் ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற முடியாதுல்ல. நிறைவேற்றாத ஆசையெல்லாம் நம்ம இப்போவே எல்லாத்தையும் பண்ணிக்கணும். தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ அப்படியே இருக்கட்டும், வீடு, அவளை எதுவும் சொல்லாத அப்படின்னு நம்ம அதாவது மலர் இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்காக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு, தங்கச்சி நீ சாம்பல் சாப்பிட்டதெல்லாம் போதும் தங்கச்சி, நீ போய் படுத்து தூங்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போய் படுத்து தூங்கலான்னு அப்போ தான் படுத்து தூங்குறாங்க. ஆனால் நம்ம சேது கனவுல என்ன வருதுன்னா, தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துற மாதிரியும், இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடி, நீ பண்ண தப்பால இனிமே ஜென்மத்துக்கும் உன்னை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்டி அப்படின்னு நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துற மாதிரியும். அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரியா சேதோ, இனிமே அவ உன்னோட பொண்டாட்டியை இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே கூடாது, இப்படி ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வச்சதை நினைச்சு நான் ரொம்ப கேவலப்படுறேனையா அப்படின்னு நம்ம சேதுவோட கனவுல வருது. இதெல்லாம் கனவுல வந்ததுமே அதிர்ச்சியா அப்படியே நம்ம சேது அப்படி எழுந்து உட்காரவும், நம்ம தமிழ் இருந்துட்டு, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும். ஒன்றும் இல்லை தமிழ், ஒன்றும் இல்லை, ஒரு கெட்ட கிணவு வந்துச்சா, அதனால தான் எழுந்து உட்காந்துட்டேன், ஒன்றும் இல்லை, நீ படுத்து தூங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் தண்ணி இது குடிக்கிறீங்களாங்க, தண்ணி இதை எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தமிழ், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் வெளியே காத்தாட போய் நின்றுட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே குழப்பமாகவும் ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே அங்குக்கும் இங்குக்கும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, என்னங்க அப்படி என்னங்க கனவு வந்துச்சு, என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை தமிழ், ஒன்றும் இல்லை தமிழ், ஒரு மாதிரி பேய் கனவு மாதிரி வந்துச்சு, அதனால தான் ரொம்ப பயந்துட்டேன், நீ போய் படுத்து தூங்கு தமிழ், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் போய் படுத்து தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த கனவு வந்ததுனால தான் இப்போது முருகர் கோவிலுக்கு பாத யாத்திரையாக போயிட்டு வந்தோம். ஆனால் திரும்ப அப்படி ஒரு கனவு வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் ஒரு மாதிரி கஷ்டத்துலேயும் ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தா வராங்க. அப்பத்தா வந்த உடனே நம்ம சேது அங்கக்கும் இங்கக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஐயா சேதோ, என்னையா நீ தூங்கலையா, எதுக்காகயா அங்கக்கும் இங்கக்கும் நடந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பதான் உங்ககிட்ட காலையில் இப்படி ஒரு விஷயத்த சொல்லலான்னு இருந்தேன், இப்போ நீங்களே வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப 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 பயமா இருக்கு அப்பத்தா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரியா சேதோ, என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம அப்பத்தா கிட்ட சொல்றாங்க. அப்பத்தா வாய மேல கையை வச்சுக்கிட்டு, ஐயோ என்ன செய்து சொல்ற, திரும்ப அப்படி ஒரு கனவு வந்துச்சா, நம்ம இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாது, அதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும், என்னையா பண்றது நம்ம அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க பாருங்க அப்பத்தா, நம்ம தமிழ்ச்செல்வி மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடவே கூடாது, அவன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாமல் எப்படி அவளை நம்ம வீட்டை விட்டு அனுப்புவோம், என்னால் இதை நம்பவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்பத்தா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே பயந்து போய் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம அப்பத்தா இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ஒரு மாதிரி ஆச்சரியத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரிய சேது, நீ கவலைப்படாத, நம்ம அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வரலாம் காலையில், நீ கவலைப்படாத, அந்த சாமியார்கிட்ட சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்வாரு அவரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தாவும் போய் தூங்குறாங்க. இந்த பக்கம் நம்ம சேதுவும் போய் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கத்துக்கு இப்படி ஒரு கனவு வருது, நம்ம தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கமும் அப்படியே அதிர்ந்து போய் எழுந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லவும், மோகனா எனக்கு திரும்ப அப்படி ஒரு கனவு வருது மோகனா, எனக்கு என்னன்னு தெரியல, திரும்ப எதுக்காக இப்படி ஒரு கனவு வரணும் நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம
நம்ம ராஜாங்க வந்துட்டு பதறி போய் கேட்கவும், "என்னங்க, எனக்கும் தெரியலங்க. நம்ம போய் திரும்பவும் அந்த சாமியார பார்த்துட்டு வரலாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில நம்ம ராஜாங்கமும் ரொம்பவே பதட்டமா இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, "இங்க பாருயா ராஜாங்கம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு தானே வந்தேன். சேதுக்கு நைட்டு தமிழ்ச்செல்விய வீட்ட விட்டு துரத்துற மாரி கனவு வந்துச்சாயாம். அதனால தான் அந்த சாமியார திரும்பவும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துரலான்னு உன்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தனியா" அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு, "இங்க பாருங்க அப்பத்தா, இங்க பாருங்க ஆத்தா, எனக்கும் இப்படி ஒரு கனவு நைட்டு வந்துச்சு. வந்த உடனே ரொம்பவே பயந்துட்டேன். அப்பத்துலருந்து இப்ப வரைக்கும் எனக்கு தூக்கம் வரவே மாட்டேங்குது. எதுக்காக இப்படி ஒரு கனவு வருது? ஏன் வருது? எதுக்கு வருதுன்னு எனக்கு எதுவுமே புரியல ஆத்தா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருயா ராஜாங்கம், திரும்பவும் ஒரு முறை அந்த சாமியார போய் பார்த்துட்டு வந்துருவோமையா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது, ராஜாங்கம், அப்பத்தா, மோகனா இவங்க 4 பேருமே அந்த சாமியார பார்க்கறதுக்காக போறாங்க. போன உடனேயே நம்ம சாமியார் வந்துட்டு ரொம்பவே கோவமாவும், ஆக்ரோஷமாவும் அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "சாமி, நீங்க எங்க கூட பேச மாட்டீங்களா? உங்க தியானத்துல இருந்து வெளிய வரமாட்டீங்களா சாமி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். சாமி சொல்லுங்க சாமி" அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த சாமியார எழுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த சாமியார் இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன் வந்திருக்கீங்கன்னு எல்லா விவரமும் எனக்கு தெரியும். நீங்க கவலையே படாதீங்க. நான் இங்க வர வச்சேன். நீங்க பாத யாத்திரையா முருகர் கோவிலுக்கு போயிட்டு போனீங்க. ஆனா பாதியிலேயே எந்த விஷயமும் நடக்காதுன்னு நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க. ஆனா முருகரே உங்கள பார்த்து உங்களோட பரிகாரத்த நிவர்த்தி பண்ண வச்சுச்சு. உங்க பரிகாரம் கண்டிப்பா நிறைவேறுச்சு. அந்த முருகர் உங்களை அதுதான் உங்க வீட்ல இருந்து எந்த ஒரு பிரிவுமே ஏற்படுத்த மாட்டாரு. நீங்க கவலையே படாதீங்க" அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சேது இருந்துட்டு, "இங்க பாருங்க சாமி, எங்களுக்கு அடிக்கடிக்கு ஒருத்தருக்கு இல்லனாலும் எல்லாருக்குமே இப்படி ஒரு கனவு வருதுன்னா, அந்த கனவு எதுக்காக வருது? ஏன் வருதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு விஷயம் நீங்க நடக்காதுன்னு சொல்றீங்க. ஆனா அது எங்களால ஏத்துக்க முடியுது. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது எங்களால இத ஏத்துக்காமவும் இருக்க முடியல. இங்க பாருங்கம்மா, நீங்க கவலையே படாதீங்க. கண்டிப்பா தமிழ்ச்செல்விக்கு நீங்க சொல்ற தமிழ்ச்செல்வின்றவங்க இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு பரிகாரம் சொல்றேன். அதாவது நீங்களும் சரி, உங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே தீச்சட்டி எடுத்து அந்த அந்த கோவிலுக்கு, உங்க குலதெய்வ கோவிலுக்கு தீச்சட்டி நேந்தி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம் நடக்காதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்க இருந்துட்டு, "இங்க பாருங்க சாமி, எங்க வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் இப்போ இதை செய்யணுமா, இல்லை இங்க வந்திருக்க நாங்க மட்டும் செய்யவா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாருங்கம்மா, நீங்க மட்டும் இல்லை, உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை செய்யணும். தீச்சட்டி ஏந்தி பூக்குழி இறங்கி இதில் எல்லாத்தையும் செஞ்சா மட்டும்தான் உங்க வீட்டில் இப்படி ஒரு அபசகுணம் நடக்காம இருக்கும். நீங்க இத நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம் உங்க குடும்பத்துல எந்த ஒரு ஜென்மத்திலயுமே நடக்கவே நடக்காது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மூகனா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா, "இங்க பாருங்க, எங்க வீட்ல நாங்க மட்டும் செய்யறதா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா வீட்ல இருக்கிற எல்லாருமே எல்லாம் செய்ய முடியாது சாமி. நீங்க எப்படியாவது வேற பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்கம்மா, நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணா மட்டும்தான் உங்க வீட்ல இருந்து அந்த பொண்ணு போகாம இருக்குமே தவிர, நீங்க இதை பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த முருகரை கூட உங்களால காப்பாற்ற முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கமும், "சரிங்க சாமி, கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த நாங்க பண்ணிடுறோம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேதுவை பார்த்து, "இங்க பாருங்க, உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். ரொம்ப நேரமா உங்களை எங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கேன். என்னோட ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு நீங்க எங்கெங்க போனீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கவும், தமிழ்ச்செல்வி கேட்டுக்கிட்டே இருக்கவும், நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு போற மாதிரி தான் அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் என்கிட்ட பொய்யா? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்க. என்ன ஆச்சுங்க? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம தனம் இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, அக்கா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு அமைதியாவே இருக்கீங்க. உங்களுக்கு என்னாச்சு மாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, "இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும். கருப்பு, நீ போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வர சொல்லு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கருப்பு இருந்துட்டு சாவுத்திரியும், அதாவது நம்ம ஈஸ்வரி, அதுக்கப்புறம் நம்ம
சித்ரா அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா எல்லாருமே ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு, மாமா என்ன விஷயம் மாமா, எதுக்காக நீங்கள் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் தீச்சட்டி ஏந்தி பூக்குழி இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யாவும் சரி சித்ராவும் சரி, என்ன தீக்குழி எடுக்கணுமா, தீக்குழி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கருப்பு இருந்துட்டு, தீக்குழியெல்லாம் இல்லை, தீச்சட்டியும் பூக்குழியும் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களால் முடியாதுப்பா, அதெல்லாம் எங்களால் பண்ணவே முடியாது, நான்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இதை பண்ணி தான் ஆகணும், தமிழ்ச்செல்வி உட்பட. தமிழ்ச்செல்வி உன்னாலையும் இதை பண்ண முடியும், நீ பண்ணி தான் ஆகணும் சரியா அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா நான் உங்ககிட்ட கேட்குறேனே, தப்பாக நினச்சிக்காதீங்க, இது எல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, என்ன எதுக்குன்னு கேட்காம நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடறாங்க. உள்ளே போன உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இந்த வீட்டில் நடக்கிறது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டில் இருந்தால் நாங்கள் எல்லாருமே அடிமன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே நாங்கள் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, எனக்கு ஒன்றும் புரியல அத்தை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருடி, இந்த குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் என்னோட பையன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறான், அவன் சொல்கிறதுல என்னடி தப்பு இருக்குது, இங்கே பாரு அவன் சொன்ன மாதிரி எல்லாருமே எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க, நாளைக்கே இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவும் கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம தமிழ் இருந்துட்டு சேதிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, எதுக்காகங்க மாமா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாரு, சாமிக்கு பண்ணுறதில்ல, எனக்கு எதுவும் பிரச்சனையெல்லாம் இல்லை, ஆனால் எதுக்காக இதை எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று தெரியணும் இல்லைங்க, அது எதுவுமே தெரியாமல் நான் எப்படிங்க இருக்கிறது, எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குங்க. இங்கே பாரு தமிழ், உன்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொன்னேன் இல்லை, ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லு தமிழ், இங்கே பாருங்கள், என்னோட ஆசையே இந்த தீக்குழி இறங்குறதும் இது தீச்சட்டி இருக்கிறதும் எதுக்காக, இது அது அந்த காரணம் மட்டும் சொல்லுங்கள், அந்த ஆசையை நிறைவேற்றினா மட்டும் போதும். இங்கே பாரு தமிழ், அது எனக்கே தெரியாதப்போ நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது, எனக்கு தெரியாது தமிழ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், நானும் எவ்வளவோ முறை கேட்டுட்டேன், ஆனால் அப்பா என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு, நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு சித்ரா கிட்ட, இங்கே பாரு சித்ரா, நான் இது அந்த தீக்குழி இந்த பரிகாரம் எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, இந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொன்றுமே ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கவும், இங்கே பாருங்கம்மா, இதுக்கு பின்னாடி ஏதோ பெருசாக இருக்குதுமா, ஆனால் அது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, இதில் ஏதாவது கண்டிப்பாக நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணி ஆகணும், இந்த தீச்சட்டி எடுக்கிறதும் இந்த தீக்குழி இறங்குறதும் நடக்கவே கூடாதுமா, நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, கண்டிப்பாக இது நிறைவேற்ற விடவே மாட்டேன், இந்த பாத யாத்திரையாக கூட்டிகிட்டு போய் நம்மளை கை கால் வலிக்க வச்சது தான் மிச்சம், அந்த பரிகாரத்தை நிறைவேற்றாம தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கருப்பு இருந்துட்டு வராங்க. வந்த உடனே, இங்கே பாருங்க, உங்களை எல்லாருமே நாளைக்கு தீச்சட்டி எடுக்கிறதுக்கும் பூக்குழி இறங்குறதுக்கும் ரெடியாக இருக்க சொன்னாங்க, உங்களுக்கான சாமி ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கருப்பு இருந்துட்டு சாமி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பிளான் போட ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாவித்திரி இருந்துட்டு காமிஸ் பிச்சைக்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்பவே அதாவது கொடுமையாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, நாங்கள் தெரியாமல் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோண்டா, என் பொண்ணுக்கு எப்படியாவது டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்னா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன், எப்படியாவது டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, என்னோட லோட்டஸை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறீங்களா, கண்டிப்பாக லோட்டஸை என்கிட்ட இருந்து பிரிக்க விடவே மாட்டேன், லோட்டஸ் எனக்கு மட்டும்தான், எனக்காக பிறந்தவ லோட்டஸ், அப்படி இருக்கும்போது லோட்டஸை என்கிட்ட இருந்து பிரிக்கவே உங்களால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருடா, என்னோட லோட்டஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், முதல்ல இங்கேருந்து போட, உன்னோட மூஞ்ச பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சாவுத்திரி இருந்துட்டு, இங்கே பாருடி, உன்னோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணம் அந்த ஈஸ்வரி தானே, அந்த ஈஸ்வரியை நம்ம சும்மாவே விடக்கூடாதடி, நம்மளை விட கஷ்டப்படுற மாதிரி அவளுக்கு ஏதாச்சும் பெருசாக பண்ணி ஆகணும்டி, நம்ம என்னடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, என் வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும், அவங்க அந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா, இந்த கல்யாணத்தை இது எல்லாத்துக்கும் காரணம் அவதானமா,
இதை ஆதாரத்தோட நம்ம போயிட்டு மாமா கிட்ட நிரூபிச்சா அவளையும் அவன் மகளையும் வீட்டை விட்டு துரத்துருவாங்கல்லம்மா அப்படின்னு சொல்லவும், நல்ல ஐடியாவாக தாண்டி இருக்குது. ஆனால் அவள் தான் இது எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு என்னடி ஆதாரம் இருக்குது? ஆதாரம் இருந்தால் மட்டும்தானே என்னோட அண்ணன் இதெல்லாம் நம்பும். ஆதாரம் இல்லாமல் எப்படிடி நம்புவார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக நம்புவார்மா, நம்ம போய் சொல்லி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம காமேஷ் பிச்சை வராரு. வந்த உடனே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆதாரம் அதுவும் இதுன்னு. அப்போ தான் நம்ம தாமரை யோசிக்கிறாங்க, இவன்கிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்குமோ, நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க பாருடா, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அத்தை தானே, உனக்கு தெரியும், என் அத்தை தானே உன்கிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ட்ராமா பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம், உன்னோட அத்தை தான் இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னாங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா, அவங்க உங்க கூட பேசுனது ரெக்கார்டு அப்படி ஏதாச்சும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, என்னை ஏதாச்சும் எதுலையாச்சும் மாட்டி விடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தாமரை இருந்துட்டு, இங்க பாருடா, நீ மட்டும் இதுக்கெல்லாம் காரணம் என்னோட அத்தை தான் அப்படின்னு என்னோட மாமா கிட்ட போய் சொல்லிட்டேன்னா கண்டிப்பா உன் கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காமேஷ் பிச்சைக்கு ரொம்பவே சந்தோஷமா, என்ன லோட்டஸ் சொல்கிற, என் கூட சேர்ந்து வாடுறதுக்கு உனக்கு விருப்பமா? இங்கே பாரு லோட்டஸ், நீ பொய் ஒன்றும் சொல்லலையே, உன்னோட மாமா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டா, நீ என் கூட சேர்ந்து வாழ்றியா, இனிமே என் கூடவே இருப்பியா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக உன் கூடவே தான் இருப்பேன், நீ போயிட்டு நீ எங்களை 2 பேரையும் கூட்டிகிட்டு என்னோட மாமா கிட்ட கூட்டிகிட்டு போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீ அவங்க கிட்ட சொன்னால் அவங்க நம்புற மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும், நீ ஒன்றும் சொல்ல போகிறது இல்லையே, நடந்த உண்மையை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னா மட்டும் போதும், சரியா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு லோட்டஸ், நீ என் கூட வாழ்ந்தா மட்டும் போதும், உனக்காக நான் எல்லாமே செய்வேன், நீ கவலையப்படாத, வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவுத்திரியையும் தாமரை அதுக்கப்புறம் காமேஷ் பிச்சை இவங்க எல்லாருமே ராஜாங்கத்தை பார்த்து பேசலான்னு வராங்க. அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வெளியே நின்று, அண்ணன் அம்மா இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசலான்னு வந்திருக்கோம்மா, ப்ளீஸ்மா வெளியே வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இதெல்லாம் வாய்ஸ் கிட்ட நம்ம கருப்பு இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா காமேஷ் பிச்சை தாமரை இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, இங்க பாருங்க, நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க, உங்களை எல்லாரையும் பார்த்தா கண்டிப்பா மாமா ரொம்பவே கோவப்படுவாரு, முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாரு கருப்பு, இந்த வீட்டில் வேலை செய்யறத மட்டும் பாரு, வேலைக்காரனா வேலையை மட்டும் தான் பார்க்கணும், இந்த மாதிரி அதிக பசங்கத்தனமா இந்த மாதிரி அதிகாரத்தை கையில் எடுத்துக்க கூடாது, முதல்ல உன்னோட வேலையை பாருப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கருப்பு இருந்துட்டு கோவமா உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு, மாமா இங்க பாருங்க மாமா, வெளியே யாரு நிக்கிறாங்கன்னு தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன கருப்பு, யாரு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம், இல்ல உங்கள் தங்கச்சியும் உங்கள் தங்கச்சி பொண்ணு அந்த காமேஷ் பிச்சை 3 பேரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு கோவம் வந்து, இங்கே பாரு கருப்பு, அவங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு அவங்கள போக சொல்லு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நான் எவ்வளவோ அவங்க கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், உங்களை பார்த்தா அவர் ரொம்ப கோவப்படுவார், முதல்ல நீங்கள் இந்த வீட்டை விட்டு போங்கன்னு அவங்க கிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், அவங்க எதுவுமே கேட்காம இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன், உங்ககிட்ட நான் பேசியே தீருவேன் அப்படின்னு அவங்க வெளியவே நின்றுட்டு இருக்காங்க, நீங்க தான் ஏதாச்சும் பேசி அனுப்பி வைக்கணுமாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம், அப்பத்தா, சேது, தமிழ்ச்செல்வி, அப்புறம் ஈஸ்வரி, சித்ரா எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, அடியே என்னடி என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை யாரையுமே நிம்மதியாக விட மாட்டேடி, இப்போ என்ன நினச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க, என்னோட வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்களா இல்லை செத்துட்டாங்களான்னு பார்க்க வந்தியாடி அப்படின்னு சொல்லவும், மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட மகளை பற்றி உனக்கு வருத்தமே கிடையாதாம்மா, உன் மகளை பற்றி உனக்கு யோசனையே கிடையாதா, உன் மகள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உன் மகளை பற்றி கொஞ்சமாவது நீ யோசிக்கலாம்லம்மா, இங்கே பாருடி, யோசிக்கிற அளவுக்கா நீ பண்ணிட்டு போன, என் மகனை எப்படியெல்லாம் அவமானப்படுத்திட்டு போனடி நீ, இங்கே பாருமா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான்மா, இது நாங்களா செய்யலாமா, எங்களை நம்ப வச்சு எங்களை கழுத்தை அறுத்துருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி புது கதையை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, இது எல்லாத்துக்குமே காரணம் மதனி தாம்மா, மதனி தான் இது எல்லாத்தையுமே பண்ணது, இது எல்லாத்துக்கும் ஆதாரத்தோடு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம
ஈஸ்வரி இருந்துட்டு, "என்ன தாச்சி, நீங்க இந்த வீட்ல இல்லன்னா, நானும் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன நெனச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா சொல்லவும், "இங்க பாருங்க மதனி, நீங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணீங்கன்னு பாத யாத்திரை போரும்போதே நீங்களே உங்களோட வாயால என்கிட்ட சொல்லி, என்ன கோவப்படுத்திட்டு போனீங்களா இல்லையா? அதனால தான் அப்பவே என் அண்ணன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். ஆனா, என் அண்ணன் ஆதாரம் இல்லாம எதுவுமே நம்பாதுன்றதுக்காக தான் ஆதாரத்த எப்படியாவது திரட்டணுன்றதுக்காக நான் போயிருந்தேன். இப்போ ஆதாரத்தோட வந்திருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் அ இந்த மதனி தான். மதனியால தான் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "மாமா, அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்கலாமே மாமா. என்னதான் இருந்தாலும் தாமரை நம்ம வீட்டு பொண்ணு இல்ல. நம்ம வீட்டு பொண்ணுன்றதுனால நம்ம கேட்கலாம் மாமா. ப்ளீஸ் மாமா." அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு சொல்றாங்க, "இங்க பாருங்க மாமா, இது எல்லாத்துக்குமே காரணம் இங்க நிக்கிற மதனி தான். இதுக்கு ஆதாரமா அவங்க காமேஷ் பிச்சைக்கிட்ட பேசினது, அவங்க டீல் போட்டது எல்லாமே இந்த வீடியோல இருக்கு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரெக்கார்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. இத பார்த்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொருத்தரா ஃபோனை வாங்கி அந்த ஆடியோவையும் ரெக்கார்டையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்த உடனே ஒவ்வொருத்தர் மூஞ்சில அப்படியே ஷாக்கா ஆயிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "என்ன ஈஸ்வரி இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "மாமா, இது ஏஐ மாமா, நான் இல்ல மாமா. நான் இப்படியெல்லாம் பண்ணுவேனா? நான் இப்படி பண்ற ஆளும் கிடையாது மாமா. நீங்க என்ன நம்பணும் மாமா." அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "இங்க பாரு ஈஸ்வரி, அ கரெக்ட்டா நீயும் அந்த காமேஷ் பிச்சை கூட பேசிக்கிட்டு இருக்கிறத எப்படி ரெடி பண்ண முடியும்? கண்டிப்பா அது அப்படி ஒண்ணு யாருமே ரெடி பண்ண முடியாது. இப்படி ஒரு கேவலமான வேலைய பண்ணியிருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படி அழிச்சிருக்கியே." அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட நம்ம அ ஈ ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, "இங்க பாருங்க மாமா, நான் இத பண்ணல மாமா. என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா." அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, என்ன இப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க தானே நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கப்போ, அ என்ன பார்த்து பேசணும்னு தனியா கூட்டிட்டு வர சொன்னீங்க. தனியா கூட்டிட்டு போயிட்டு, அ உனக்கு அதாவது என்னோட ஆசையும் கனவையும் தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க அந்த கனவையும் ஆசையையும் நிறைவேத்துறேன்னு நீங்க தானம்மா சொன்னீங்க. ஒரு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் தான் என்னோட கனவு, ஆசை எல்லாமே ஐயா. அந்த கனவ புரிஞ்சுக்கிட்டு இவங்க உனக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் ரொம்பவே ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு பணக்கார பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா, நீ கொஞ்சம் நடிக்கணும். அ நடிச்சா மட்டும் தான் கண்டிப்பா அந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணி, அந்த பொண்ணையும் வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்கணும். அந்த மாரி நான் ஏதாச்சும் உனக்கு ஏற்பாடு பண்ணி குடுக்குறேன்." அப்படி இப்படின்னு அந்த வீடியோல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனேயே ரொம்பவே கோவமாவும், ஆக்ரோஷமாவும் நம்ம ஈஸ்வரி கிட்ட கேட்கவும், ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்ப ஓ அதாவது இதெல்லாம் கேட்ட ராஜாங்க வந்துட்டு, "என்ன ஈஸ்வரி இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா, உனக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம்? நீ என்னடா ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க, உங்கள மாரி நடிப்பு யாருக்குமே வராது. நீங்க தானே என்கிட்ட நடிக்க சொன்னீங்க. நடிக்க சொல்லிட்டு இப்படி இல்லன்னெல்லாம் சொல்றீங்க. நடிக்க சொல்லும்போது நான் நடிச்சேன் தான், நான் இல்லன்னெல்லாம் சொல்லல. ஆனா தாமரைய எப்ப பார்த்தனோ அப்பத்துலருந்து இப்ப வரைக்குமே நான் தாமரைய உண்மையா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, "இங்க பாருங்கண்ணே, என் பொண்ணோட வாழ்க்கைய குழி தோண்டி ஒரு பாதாள குழியில தள்ளி விட்டுட்டாங்கண்ணே உன்னோட அந்த ஈஸ்வரி. இங்க பாருங்கண்ணே, எங்களுக்கு தண்டனை குடுத்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கும் நீங்க தண்டனை குடுக்கணும்ல. அவங்களுக்கு தண்டனை குடுக்கலன்னா, இப்போ எங்களையும் நீங்க இந்த வீட்ல சேர்த்துக்கணும்ண்ணே." அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "இங்க பாருங்க, இப்படி ஒரு துரோகத்த இந்த குடும்பத்துக்கு பண்ணவங்க யாருமே இந்த குடும்பத்துல இருக்கக்கூடாது. இங்க பாரு ஈஸ்வரி, நீயும் சரி, உன்னோட மகளும் சரி, இந்த வீட்ட மட்டும் முதல்ல இங்கேருந்து போங்க." அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, "இங்க பாருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா." அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுகவும், நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "அடியே, உனக்கு வெட்கமாவே இல்லையாடி? எதுக்காகடி இப்படி ஒரு கேடுகெட்ட வேலைய பார்த்துருக்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சீரழிச்சிருக்கேடி. அந்த பொண்ணு என்னடி பாவம் பண்ணுச்சு? அந்த பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணுடி." அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு, இங்க பாருங்க அப்பத்தா, இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தாமரையோட வாழ்க்கை என்ன போச்சு? தாமரைய நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நீங்க யாருமே கவலைப்படாதீங்க. இந்த உண்மைய எல்லா உண்மையும் இவங்க கிட்ட சொன்னா
என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு தாமரை சொன்னா. அதனால மட்டும்தான் நான் இப்படி ஒரு விஷயத்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட போட்டு உடச்சினே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. இங்க பாரு லோட்டஸ், இனிமே நம்ம நம்ம வாழ்க்கையில யாருமே குறுக்க வரமாட்டாங்க. நீ கவலையப்படாத. நம்மளை பிரிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு ரொம்பவே கோவமாவும் ஆக்ரோஷமாவும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க மாமா, இது நான் என்னதான் இருந்தாலும் தாமரை நம்ம வீட்டு பொண்ணு. அவளோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு காரணம் இங்க நிக்கிறாங்களே அத்தை, இவங்க தான். இவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால தான் தாமரையோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. இங்க தாமரை கொஞ்சம் வசதியா வாழ்ந்த பொண்ணு. இப்போ பிச்சை இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ எப்படி சந்தோஷமா இருப்பா? நீங்க நீங்க எப்படியாவது தாமரைக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னு நம்ம தாமரைக்காக தமிழ்ச்செல்வி பேசுவோம். நம்ம ராஜாங்க இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ராஜாங்கம் யோசிச்சுட்டே, இங்க பாருங்க, இந்த வீட்டுல இருக்கவே கூடாது இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணவங்க. இங்க பாரு தமிழ், நான் ஏற்கனவே நிறைய டைம் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டேன். இனிமேலும் அவங்கள மன்னிக்கணும்னு அவசியமே கிடையாது. முதல்ல எல்லாருமே வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ராஜாங்கம் சொன்னபடி எல்லாருமே வீட்டை விட்டு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.